கறி குழம்பு. சண்டே சண்டேனாலே காலையில இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேக வச்சு அதுல கறி அள்ளி போட்டு குழம்ப ஊத்தி நல்லா கனைஞ்சு சாப்பிட்றது தாங்க என்னோட வழக்கம். நான் எப்பவுமே இட்லி கறி குழம்பு ஊத்தி பிணைஞ்சுதான் சாப்பிடுவேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டா இருக்கும். எங்க பாட்டி அப்படிதான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயை ஊத்தி நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கிட்டு சோம்பு கசகசா போட்டு சேர்த்து வதக்கி எடுத்து ஆற வச்சிருங்க. இன்னொரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி தேங்காய் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆற வச்ச வெங்காயம் தக்காளி எடுத்து போட்டு நல்லா மையா மிக்ஸி ஜார்ல வந்து மையா பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல எண்ணெயை ஊத்தி கடுகு பருப்பு போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம கழுவி வச்ச மட்டனை தூக்கி போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுலயே வந்து நம்ம வீட்டு மசால் பொடி உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி போட்டு அதையும் எண்ணெய் பிரியிற அளவு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து போட்டு மல்லித்தலையை மேல தூவி உப்பு டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 6 to 7 இல்லை 8 விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ மட்டன் வேகிறது பொறுத்து அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. என்னதான் சாப்பாடு இருந்தாலும் நம்மளுக்கு மட்டன்னாலே கறி குழம்புனாலே காலையில இட்லி தாங்க. நல்லா இட்லியை ஊத்தி மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை ஊத்தி கறி குழம்ப வச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிதான் அன்னைக்கு சண்டே சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து உளுந்து இட்லி கேட்டாரு. ஸோ உளுந்து இட்லி வந்து உளுந்த கழுவி ஊற வச்சுக்கோங்க 1 hour. நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பலா வரும். அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். நல்லா ஊறுச்சுன்னா சாஃப்டா இருக்கும். எங்க சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।